முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் 2 மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க தடை விதிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக, அதாவது தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு நிலை தற்போது எழவில்லை என்றும் தமிழக அரசு சென்னை மாநகராட்சியுடன் கலந்து ஆலோசித்து தூய்மை பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற உத்தரவோடு தற்போது இந்த ஒரு வழக்கானது முடித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் பின்னணியை பார்க்கும்போது இந்த சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் இந்த ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது நீதிபதி சுரேந்தர் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. தூய்மை பணியாளர் தரப்பை வாதத்தை பார்க்கும்போது இந்த தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் வழங்க கோரியும் அளிக்கப்பட்ட விண்ணப்பம் தற்போது தொழிலாளர் நீதிமன்றத்தில் அந்த விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அந்த நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க முடியாது, அதற்கு தொழிலாளர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற வேண்டும் என்று வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. குறிப்பாக மாநகராட்சி இந்த ஒரு நடவடிக்கையால் 2000 தூய்மை பணியாளர் வேலை பறிப்போம் நிலை ஏற்பட்டுள்ளது. முதலில் தொழிலாளர் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்க வேண்டும், 1 மாதத்தில் தொழிலாளர் நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும், அதன் பிறகு இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் அதாவது 15 ஆண்டுகளாக பணியாற்றியவர்களை தற்போது குப்பைகளை போல தூக்கி எரியக்கூடாது என்றும் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. தனியார் நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு வழங்கினாலும் தற்போது பெரும் ஊதியத்தை விட குறைவான ஊதியமே வழங்கப்படும் என்றும் தற்போது 750 ரூபாய்க்கு மேல் தினமும் ஊதியம் பெறும் நிலையில் தனியாருக்கு வழங்கின 500 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் தூய்மை பணியாளர்கள் தூக்கி எரிய போவதில்லை, வேலையை விட்டு வெளியேற்றப்பட மாட்டார்கள், ஒப்பந்தத்தார் மூலமாக பணி வழங்கப்படும். குறிப்பாக சென்னையில் மாநகராட்சியில் மொத்தம் உள்ள 15 மண்டலங்களில் 11 மண்டலங்கள் தூய்மை பணிகள் ஏற்கனவே தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டது. 5 மற்றும் 6வது மண்டலம் என்றால் தூய்மை பணி தனியார் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் 2000 தூய்மை பணியாளருக்கும் ஒப்பந்த நிறுவனம் ஊதியம், வருங்கால வைப்பு நிதி, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்தால் தற்போது இந்த ஒரு வழக்கில் இந்த மாநகராட்சி தீர்மானத்தில் தலையிட முடியாது, அதை ரத்து செய்ய முடியாது தெரிவித்து இந்த ஒரு வழக்கான தற்போது முடித்து வைக்கப்பட்டுள்ளது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.